முதற்றே உலகு வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு மார்ச் 21ஆம் தேதி திங்கட்கிழமை மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் திரு Ariaran அவர்களின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி அவர். டாப் ஆஃப் தி அவரில் கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருமே கேட்டிருப்பீங்க, சிபி ரயிலோட லேபர் டிஸ்பியூட் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்குது. ஏன்னா ஒரு இந்த மாதிரியான ஒரு பெரிய நெட்வொர்க், ரயில் நெட்வொர்க்கோ இல்லை ட்ரக்கிங் சர்வீசஸோ இந்த மாதிரியான ஒரு லேபர் டிஸ்பியூட்னால ஸ்ட்ரைக்குக்கு போக ஆரம்பித்தா அதனால வரக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதை பற்றி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து கெனேடிய வளத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க போனால் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் நடந்துகிட்ருக்கிற விஷயங்கள். கண்டிப்பாக ரஷ்யா இந்த யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள போர் நிறைய இடங்களில் நிறைய பாதிப்பை கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக இன்னும் அதுக்கான எதிர்ப்புகள் எந்த மாதிரியெல்லாம் போட்டுட்ருக்குறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். கனடா இதில் எந்த இடத்துல நிற்கிது, அது நம்மளோட ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு விலைவாசி எக்கனாமிக்கலி ஸ்பீக்கிங் நிறைய விஷயங்கள் மாறிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் வீடு விற்பனை அண்ட் வாங்குகிற விஷயம், அதுக்கான விலைகள் எப்படி ஏறி இருக்குது, இது மார்கேஜ் என்ன மாதிரியான பாதிப்புகள் கொண்டு வரப்போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரும் மார்கேஜை பொறுத்த வரைக்கும் அப்படின்றதையுமே கனேடிய வழக்கில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் எப்பயும் போல் மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்றைக்கி நிலவரம் எப்படி இருக்குது, அண்ட் வெதர் ரிப்போர்ட் நாளைக்கு எப்படி இருக்க போகுது, நியூஸ் செக்மெண்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு கலையரங்கம், ஒரு கெனேடிய ப்ரொடக்ஷனோட. ஸோ இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது இன்றைக்கி ப்ரோக்ராமில். ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டாக டாப் ஆஃப் தி அவருக்குள்ளே போக போகிறோம். ஸோ டாப் ஆஃப் தி அவர் அஃப்கோர்ஸ் சிபி ரயில். அதாவது நீங்கள் எப்படி பார்த்தாலுமே நம்மளோட எல்லா அத்தியாவசிய பொருட்களாக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், நம்மளை அடையிறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. அதில் இந்த சிபி ரயில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்த கொண்டு வந்து சேர்க்குது. ஸோ அந்த வகையில் இதில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் ஆல்மோஸ்ட் 3000 எம்ப்ளாயீஸ், கண்டக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ட்ரெயின் அண்ட் யார்ட் ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாரையுமே ரிப்ரசன்ட் பண்ணுற யூனியனாக இருக்கிற டீம்ஸ்டர் கனடா ரயில் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற இந்த யூனியனுக்கும் நம்மளோட கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் லேபர் டிஸ்பியூட் பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிருக்கிற இந்த சுச்சுவேஷனில் அடுத்த அவங்களோட நிறைய விஷயங்களை முன் வச்சு இந்த லேபர் டிஸ்பியூட் எப்பயுமே நடக்கும். அண்ட் ஹோப்ஃபுல்லி சீக்கிரமே சுமூகமாக இவங்க ஒரு நடுநிலைக்கு வேலை நிறுத்தம் இல்லாமையே கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறது. பட் அஃப்கோர்ஸ் அவங்க முன்வைக்கிற தேவைகளுக்கு கவர்மெண்ட் நோ சொல்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான லேபர் டிஸ்பியூட்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக்ஸ் நடக்கும். அந்த வகையில் இன்றைக்கி 2வது நாளாக இந்த ஸ்ட்ரைக் நடந்துக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் தெரிவிக்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இந்த லேபர் ஸ்ட்ரைக்னால பெருசாக எந்த பாதிப்பும் வராது, எந்த ஒரு சாமான் விலைகள் ஏறாது, ஹோப்ஃபுல்லி சப்ளை அண்ட் டிமாண்ட் ப்ராப்பராக போயிட்டுருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஹோப்ஃபுல்லி வித்தின் அ வீக் இந்த ஸ்ட்ரைக் சீக்கிரமே முடியணும் அண்ட் அவங்க ஒரு சுமூகமான ஒரு தீர்வுக்கு வரணும்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. பட் பியாண்ட் அ வீக் இந்த லேபர் டிஸ்பியூட் கண்டினியூ ஆச்சுன்னா
ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் அண்ட் சப்ளை இல்லாமல் இருக்கிற இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக பார்க்க போனீங்கன்னா அஃப்கோர்ஸ் 2019 சிஎன் ரயிலுக்கும் இதே மாதிரியான டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சு. 8 days வரைக்கும் அந்த லேபர் டிஸ்பியூட் வந்து நடந்ததாகவும் இதனால பெருசாக பாதிப்புகள் எதுவும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி வித்தின் அ வீக் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆச்சுன்னா பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லேபர் டிஸ்பியூட் பற்றி மினிஸ்டர்ஸ் அண்ட் எம்பி அவங்களோட கருத்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது தான் நம்ம டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஒமர் அக்ரஹா மற்றும் மற்ற எம்பிஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். Look, supply chains are incredibly important at all times, but particularly during this time. Both CP and the union understand how critical the time we're going through and how difficult it would be for further exacerbating our supply chain. So there's a federal mediator on the ground. We're encouraging both sides to reach an agreement very quickly. And if it's not quick enough, are you waiting to go with a special bill to back to work? We know that the best way out of this is through a negotiated settlement. Do you rule out back to work legislation? We know that it is the most sustainable, best way for both parties to agree on an outcome. So we're encouraging them to do so. We're looking forward to seeing what the Liberals present in the House. This is a long time coming. We've heard from the agricultural sector, the manufacturing sector, and this could have devastating impacts on a crisis that we are already in. Every single day counts, so we look forward to seeing what the plan is, and if there is no plan, I hope we discuss it in the House tonight. What are the things that you're hearing right now from farmers, from other businesses? Look, there's a problem getting feed for livestock, fertilizer at a time where farming season is about to begin for the spring. Certainly, manufacturing backlogs that were already there, and just the goods and services that Canadians expect at their doorstep. That all comes by rail, or most of it does. Things bogged down. We already saw your bridge blocked, so you got to keep negotiating, especially for a long-term solution. Parties just have to be encouraged to stay at the table and to work on that. Too many times there's been shortcuts where we've mandated workers back to work, and that's why we have the same old problems. So it's significant, but at the same time we have to support the collective agreement process. if it goes past the weekend, your bridge was blocked. A lot of your auto plants were put in jeopardy. That was illegal, and actually the transport trucks actually produce more of the stuff for just-in-time delivery that ever goes on rail. So they're different types of commodities. Very serious though as well, and just encourage the parties to get there, because we need long-term solutions here. And just undermining it by a few hours is not the way to go. Long-term solutions with a collective agreement is going to make it stronger and more profitable and more efficient for us in the future. I'm not sure of the allegation that you're making there. What I no, would it's say true. is I mean, that I've got at least 3 companies in southwestern Ontario that went bankrupt, right. and they got money from the government to retrofit their plants. So what I would say in response to that is we wanted to ensure that the health and safety of Canadians came first. We had to make sure that we procured all the PPE that we needed in order to keep Canadians safe. And that's exactly what we did. So there were those investments where you're making to companies in order for them to scale up to provide those pieces of equipment, because we never wanted to run short. And so we wanted to ensure that that support was there. And what I would say ultimately is, as we move forward, of course we want to support Canadian companies. We want that manufacturing and production. But we're not as self-reliant as we were promising to be at the beginning. Well, we're always working towards that. Still 60% is coming from outside the country. So previously, now that companies have come on board, I'm hoping that number goes up. And I can tell you, as Minister of Procurement, I'm going to do everything in my power to upscale the production here so that we can enter into contracts with those businesses. And we are doing a lot of things in terms of procurement in order to bring the barriers down for small and medium-sized businesses to get access to those procurement.
MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் Ariaran. MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் Ariaran. Chartered Professional Accountant. Scarboroughவிலே Brilliant Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில், குறைந்த கட்டணத்தில், சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் தர்ஷினி லீகல் சர்வீசஸ். ஸோ இன்றைக்கி ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் இந்த கோவிட் பேண்டமிக் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக நடந்துகிட்ருக்கு. இந்த பேண்டமிக்கோட அடுத்த ஸ்டெப் டுவர்ட்ஸ் ரீஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. என்னென்னா அஃப்கோர்ஸ் மாஸ்க் மேண்டேட் வந்து மோஸ்ட் காமன் ஏரியாஸில் வந்து எடுக்கப்பட்டுருச்சு. ஸோ இன்க்ளூடிங் ஸ்கூல்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து மார்ச் பிரேக் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போன எல்லா பிள்ளைங்களுக்குமே வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூவாக இருந்திருக்கும். ஸோ மாஸ்க் வந்து இனிமேல் எல்லா நேரமும் போட்டுட்ருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஸ்கூல் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு வித்தியாசம் என்னென்னா எவ்ரி மார்னிங் அவங்க எடுக்க வேண்டிய அந்த ஸ்க்ரீனிங் வந்து டீச்சர்ஸ் கிட்ட சைன் பண்ணி அந்த ப்ரூஃபும் நீங்கள் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னையிலேருந்து. பட் இது அகேன் ரெகுலராக இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் இது, லைக் மால்ஸ் ஒரு சினிமா தியேட்டர்ஸ், ஒரு வெட்டிங், இந்த மாதிரி இடங்களில் தான். பட் கான்கிரீட் செட்டிங்ஸ், அதாவது இன்னுமே ஹாஸ்பிட்டல்ஸ், ஷெல்டர்ஸ், டிடிசி பஸ்ஸஸில், இந்த மாதிரி இடங்களில் இன்னுமே நீங்கள் வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த மேண்டேட்டை வந்து ஏப்ரலில் ரீவிசிட் பண்ணி அசஸ் பண்ணி அதை எடுக்கிறத பற்றி பேச போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அந்த சேஞ்ச் ஓவர்னு தான் சொல்லணும். இது என்ன மாதிரியான மூவ்மெண்ட் இருக்கும், இது என்ன கோவிட் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுமா, இல்லை கோவிட் நம்பர்ஸ் நார்மலைஸ் ஆகிடுச்சா அப்படின்றது வந்து 1 or 2 வீக்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அகேன் இட்ஸ் அ ஸ்டெப் ஃபார்வர்ட். பட் இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் கண்டிப்பாக ஆஸ் யூஷுவல் நிறைய பேர் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பட் சில பேர் இன்னுமே கொஞ்சம் செப்டிக்கலாக தான் இருக்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி இதனால் கோவிட் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, வேர்ஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்ற எதிர்பார்ப்போடு தான் மூவ் ஆன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அகேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் வேறு மாதிரி என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வருது அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட அடுத்த செக்மெண்ட் கெனடிய வளம். இந்த செக்மெண்ட்டில் அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக எக்கனாமிக்கல் ரீஓப்பனிங் அப்படின்னு பார்க்க போகும்போது இது ரொம்ப முக்கியமாக ஒரு இடத்த நம்ம வந்து பாதிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடு விற்பனை அண்ட் வாங்கிறத பொறுத்து தான். ஸோ ஏன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சிச்சுவேஷனில் இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஹவுசிங் மார்க்கெட்டுமே கொஞ்சம் வாலட்டைலாக என்ன மாதிரியான சேஞ்ச் ஓவர் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதை வந்து ஒரு மார்கேஜ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்க போனீங்கன்னா இந்த வீடுகள் வந்தோட விலை ஏறுதோ இறங்குறத பொறுத்து மார்கேஜில் என்ன மாதிரி மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பிரசிடென்ட் அண்ட் சிஇஓ அட் மார்கேஜ் ப்ரொஃபஷனல்ஸ் கனடா திரு பால் டெய்லர் அவர்கள் அந்த மார்கேஜ் ஸ்பெஷலிஸ்ட்ஸோட ஒரு பயங்கரமான டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த மார்கேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த மணி அண்ட் ஹவுசிங் ரேட்ஸ் சேஞ்சஸ் ஓவர்னால மார்கேஜில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ்க்கு கூட இந்த மாதிரியான சேஞ்சஸ் என்ன மாதிரி இருக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும் போது அப்படின்றத பற்றியான டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ இதைத்தான் நம்ம வந்து கனடிய வளத்தில் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். Today marks the start of Mortgage Professionals Canada's Advocacy Days in Ottawa,
which is a series of meetings between members of Parliament and MPC member volunteers from across Canada. On behalf of our team here, and on the behalf of the volunteers and the 15,000 members that we represent, we would like to thank the over 70 members of Parliament and senators that we will meet with this week, both in person and virtually. With them, we're discussing housing and housing policy and the current issues facing Canada's home buyers, and especially first-time home buyers. MPC has, for some time now, been asking for several sensible changes to the mortgage macroprudential rules, primarily with the goal of increasing access to home ownership for Canada's younger and aspiring middle class. We are very encouraged that certain promises made by all parties during the last federal election reflected our recent policy advocacy, but our discussions this week will primarily focus on three asks. First, to implement the campaign pledge to increase the insured mortgage cutoff from 1 million to 1.25 million and index this to inflation to better reflect today's home prices. Second, to provide qualified first-time home buyers access to mortgage amortization periods of up to 30 years for insured mortgages. And lastly, to harmonize and make consistent mortgage qualification stress tests for both insured and uninsured mortgages by setting the mortgage stress test level to 200 basis points or 2 percentage points above the contract rate. குறைந்த வட்டி விகிதத்தில் உங்கள் வீட்டுக்கான மோட்கேஜை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் தரன் லிங்கம் மோட்கேஜ் ஸ்பெஷலிஸ்ட். ப்ரீ அப்ரூவ்ட் மோட்கேஜ், ரீஃபினான்சிங் இவற்றோடு முதல் முறையாக வீடு வாங்குகிறீர்களா? மேலும் சிறப்பு சலுகைகள். பேங்க் ஆஃப் மோன்ட்ரியல் மோட்கேஜ் முகவர் தரன் லிங்கம் 647-628-0800. இன்றை அழைத்து உங்கள் வீட்டுக்கான மோட்கேஜை குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ளுங்கள். மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. ஸோ முக்கியமாக மார்கேஜ் பற்றி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாயர்ஸ்க்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹவுசிங் அண்ட் ஹவுசிங் பாலிசி மாற்றங்கள் பற்றி தான் இந்த மார்கேஜ் ப்ரொஃபஷனல்ஸ் கனடா எம்பிசி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் எம்பிஸும் டிஸ்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபார் த நெக்ஸ்ட் ஹோல் வீக். ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸில் என்ன மாதிரினா, அஃப்கோர்ஸ் ஹவுசிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து இன்னும் பெட்டர் ஆக்சஸ் இருக்கணும் வீடு வாங்குறதுக்கு. அதனால் அவங்களோட பேஸ் அமௌண்ட், அவங்களோட இன்ஷூர்ட் அண்ட் அன்இன்ஷூர்ட் மார்கேஜஸ்க்கான அமார்டைசேஷன் பீரியட்ஸ், ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ்க்கு வந்து சீக்கிரமே வீடு வாங்குறது வந்து இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றத நோக்கி இவங்க வந்து முன் வச்சு எம்பிபிஸோட பேச போகிறாங்க, எம்பிஸோட அண்ட் ஹவுசிங் அண்ட் ஹவுசிங் பாலிசியை மாற்றுறதுக்கு தான். ஸோ இந்த டிஸ்கஷன்ஸ் ஹோப்ஃபுல்லி இதுக்கான அப்டேட் அகேன் நம்ம வந்து இந்த டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் இன்னும் நிறைய இதை பற்றி பேசுவோம் அண்ட் கேட்போம்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோவிட் பேண்டமிக்கு அப்புறம் ரீஓப்பனிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு செக்டர், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீஓப்பன் பண்ண வேண்டிய ஒரு செக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ராவல் செக்டர், ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர். ஸோ இந்த செக்டரில் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஃப்ளைட் ப்ரைஸஸ் வந்து ரொம்ப லோ சைடில் இருந்துச்சு இப்போது லாஸ்ட் வீக் வரைக்குமே சொல்லலாம். பட் இப்போது அடுத்தடுத்த மாற்றங்கள் வரத பட்சத்தில் ஃப்ளைட்டோட ப்ரைஸஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அஃப்கோர்ஸ் கோவிட் ரீஓப்பனிங் மட்டும் இல்லாத
ஃபியூவல் ப்ரைஸஸும் ரொம்ப ஹையர் எண்டில் இருக்கிறதுமே இதுக்கான ஒரு பெரிய ரீசனாக இருக்கும். ஸோ ஃபியூவல் ப்ரைஸஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் April 1 கனடாக்குள்ளே வர விசிட்டர்ஸ் வந்து ஃபுல் வேக்சினேஷன் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் PCR டெஸ்ட் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஸ்டாப்பேஜஸ் வந்து ரிமூவ் பண்ண ஹோப்ஃபுல்லி எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது சப்ளை கம்மியாக இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஃபியூவல் ப்ரைஸஸ் நான் சொன்ன மாதிரி அண்ட் ஒர்க்கர் ஷார்ட்டேஜஸுமே ஒரு பெரிய ரீசன். ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அண்ட் அது மெதுவாக இப்போவே நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூகேக்கு வந்து ஒரு ஃப்ளைட் லாஸ்ட் வீக் வரைக்கும் ஃபியூ டேஸ் பேக் வரைக்கும் கூட அரவுண்ட் $400 இருந்த ப்ரைஸ் வந்து இப்போது ஆல்மோஸ்ட் $600 மூவ் ஆன் பண்ணிகிட்டே போகுது. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் இந்த வருஷம் ட்ராவல் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா இப்போவே புக் பண்ணி வைங்க அப்படின்னு தான் எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லா தடைகளுமே நீங்கி ப்ரைஸஸுமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாமல் எல்லாருமே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கணும்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் இந்த சேஞ்சஸ் இந்த மாற்றங்கள்னால வரக்கூடிய பாசிட்டிவ் நோட். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அஃப்கோர்ஸ் எல்லாருமே எவ்ரிடே கேட்டுட்ருக்கிற ஒரு விஷயம் வந்து யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடந்துகிட்ருக்கிற இந்த போர் அண்ட் இதனால எப்படி கனடா US அண்ட் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸுமே எப்படி பாதிக்கப்படுது, இவங்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்றது வந்து எவ்ரிடே நம்ம அப்டேட்ஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த வகையில் கனடாவை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து நிறைய சாங்ஷன்ஸ் போட்டு ரஷ்யா மேலே கொஞ்சம் ப்ரெஷரை புஷ் ஆன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மெலானி ஜோலி அவர்கள் இன்னும் சாங்ஷன்ஸ் எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான சாங்ஷன்ஸ் வந்து ரஷ்யா மேலே பொலிட்டிக்கலாகவும் சரி டிப்ளமசியாகவும் சரி ஒரு ப்ரெஷரை வந்து அவங்க மேலே போடும். அண்ட் இதனால அவங்க வந்து ஹோப்ஃபுல்லி இந்த வாரை வந்து சீக்கிரமே ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ என்ன மாதிரியான சாங்ஷன்ஸ் இன்னும் வரும் அப்படின்னு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. ஹோப்ஃபுல்லி பை தி எண்ட் ஆஃப் திஸ் வீக் நமக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த வார்னால் ஆல்மோஸ்ட் அ மந்த் ஆக போகுது இந்த வார் ஆரம்பித்து. ஆல்மோஸ்ட் 13.4 மில்லியன் பீப்புள் வந்து யுக்ரைனை விட்டு வெளில வந்திருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய நம்பர். ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து கேட்கும் போது ரொம்பவே நர்வஸாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரியான ப்ரெஷர்ஸ் அண்ட் எல்லா கண்ட்ரீஸுமே போடுற இந்த மாதிரியான சாங்ஷன்ஸாக இருக்கட்டும் அண்ட் எக்கனாமிக்கலி ஸ்பீக்கிங் நிறையா ப்ரெஷர் வந்து ரஷ்யா மேலே புஷ் ஆன் பண்ணுறதுனால ஹோப்ஃபுல்லி இந்த வார் வந்து சீக்கிரமே முடிவுக்கு வரணும் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அண்ட் பீஸ் டாக்ஸுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அகேன் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். There will be more sanctions. We need to make sure that we put maximum pressure on Vladimir Putin, his close guard, and also all the oligarchs. That is our goal. We need also to make sure that we further isolate Russia economically. That is our way to make sure to put pressure, like I mentioned, but also for Vladimir Putin to clearly hear from the West how much we think this further invasion of Ukraine is completely unacceptable. Do you believe that the sanctions are working so far, given that there has been no letting up in the violence and the bombing and the shelling and the people who are dying? Well, they are. We are united as the West together to act as one voice. We've never been so united since the Second World War. Putin thought he could sort the vision between us. That's not the case. To the contrary, he has reinforced us. And at the same time, we know that many Russian oligarchs are, and their families are extremely preoccupied with what is going on right now. Now, of course, we know the Russian people themselves are suffering from these decisions, and I want to thank and support all these dissident voices within Russia that have taken so much of their own risks and have demonstrated so much courage in talking very out loud and be very outspoken against the situation.
situation that is prevailing now in Ukraine. Well, what I said is for sure sanctions need to continue to be applied. There will be more sanctions. That is our goal, and I'll have more to say against this week. But at the same time, we need to make sure that Ukrainians win this war. Vladimir Putin cannot prevail. This is a question that is existential to the West and to the world's stability. And so that's why we will do everything in our power to make sure that we can isolate economically, politically, and diplomatically Russia, and at the same time that we can continue to support Ukraine by providing more weapons and also more very difficult sanctions against Russia. NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை, நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. So MP Accounting and Financing Services in திரு Ariaran அவரின் ஆதரவில் இன்னைக்கு குட் ஈவினிங் கனடாவில் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் எக்கனாமி பற்றி பேச போகிறோம். ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிரீமியர் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் இந்த வாரம் வாஷிங்டன் டிசிக்கு ஒரு முக்கியமான டிஸ்கஷனுக்காக செல்கிறார். என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, அஃப்கோர்ஸ் கனடா அண்ட் யூஎஸ் பார்டரில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் நிறையா மூவ்மெண்ட் எப்பயுமே நடந்துகிட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் இப்போ கோவிட்னால இந்த ஒரு எக்கனாமிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாப் பண்ணப்பட்டுருச்சு ஃபார் மெனி ரீசன்ஸ். பார்டர் க்ளோசஸாக இருக்கட்டும், இப்போ நடந்த ட்ரக்கர்ஸ் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், இல்லை கோவிட்னால அவங்க வந்து நிறையா ட்ரக்கர்ஸ் வந்து உள்ளே வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆக இருந்ததாக இருக்கட்டும். இந்த மாதிரியான நிறைய சுச்சுவேஷன்ஸ் இந்த பாஸ்ட் 2 இயர்ஸில் ஒன்டாரியோ பொறுத்த வரைக்கும் கனடா அண்ட் யூஎஸ்குள்ளே நடக்கிற இந்த பார்டர் எக்ஸ்சேஞ்ச் வந்து நிறையவே வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அந்த வகையில் இப்போ ரீஓப்பனிங் ஆரம்பித்த இந்த சுச்சுவேஷனில் இந்த மீட்டிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நிற்கும். ஏன்னா அஃப்கோர்ஸ் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் வந்து எப்படி ஒன்டாரியோ வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறோம் இந்த எக்கனாமிக்கல் மூவ்மெண்ட்டுக்கு அப்படின்றத வந்து முன்கொண்டு போய் வைக்கிற ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ இந்த மீட்டிங், ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மீட்டிங்னால நம்மளோட எக்கனாமிக்கல் ரீஓப்பனிங் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ பார்க்கலாம் இந்த மீட்டிங் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இது வந்து அஃப்கோர்ஸ் யூஎஸ் கனடாவோட எக்கானமி, பட் மற்ற கண்ட்ரீஸோடையுமே யோசித்து பார்க்கும்போது நிறைய காரணங்கள்னால எல்லா கண்ட்ரீஸ்லையுமே ஏதோ ஒரு ரீசன்ஸ்னால எக்கானமி வந்து பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஆன் த ஹோல் பார்க்க போனீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸுமே ஏதோ ஒரு வகையில் நிறைய சேஞ்ச் ஓவர் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அதுக்கு கோவிட் ஒரு பெரிய ரீசன், அண்ட் இப்போ நடந்துட்டு இருக்கிற வாருமே ஒரு பெரிய ரீசன். ஸோ அந்த வகையில் ஸ்ரீலங்காலையுமே வந்து ஸ்ரீலங்கா அண்ட் கெனேடியன் மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. இன்றைக்கி ரேட் மட்டுமே $228. ஸோ ரொம்பவே 28 rupees ஸ்ரீலங்கன் வந்து ஒரு கெனேடியன் டாலருக்கு போயிட்டுருக்கு. ஸோ தட்ஸ் அ லாட். அதே மாதிரி இந்தியாவுமே வந்து 1 கெனேடியன் டாலர் வந்து 61 இந்தியன் ருபீஸ்க்கு போயிட்டுருக்குது. ஸோ இது இந்த 2 கண்ட்ரீஸ் பொறுத்த மட்டும்தான். மற்ற கண்ட்ரியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுமே எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை இலங்கை 228 இலங்கை ரூபா, இந்தியா 61 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.72 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.60 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும்
பெரிய தமிழர் நிறுவனம். கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. ஸோ டொராண்டோவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய சேஞ்ச் பாயிண்ட் கோவிடுக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஸ்கூல் போர்ட்ஸ் அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாஸ்க் மேண்டேட் ரிமூவ் பண்ணப்பட்டதுக்கனால நிறைய சேஞ்சஸ் அந்த பக்கமும் பார்க்க முடியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்கூல்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ஸ் எல்லாமே வந்து பேக் டு நார்மல் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முன்னாடிலாம் வந்து ஒரு கிளாஸையும் தனித்தனியாக கோஹர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கிளாஸஸ் வந்து மிங்கிள் பண்ண விடுறதில்ல. பட் இப்போது இந்த மேண்டேட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணும்போது அதுவுமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்கூல் பிள்ளைங்களும் ஒன்றாவே இருக்கலாம். ஸோ இதோட நிறைய சேஞ்ச் ஓவர் எங்கே எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேட் வெதர் டே இருந்தப்போ எதனால் ஸ்கூல்ஸ் க்ளோஸ் டவுன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் முன்னாடி எல்லாம் வந்து கம்மி பிள்ளைங்க இருந்தால் 2-3 கிளாஸஸை ஒன்றா சேர்த்து பார்த்துப்பாங்க. பட் இப்போ கோவிட்னால அந்த மாதிரிலாம் பண்ண முடியாததுனால தான் இந்த பேட் வெதர் டேஸில் கூட நிறையா சமயங்களில் க்ளோஸ் டவுன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்துச்சு ஸ்கூல் போர்ட்ஸ். பட் இப்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ஸ்கூல்ஸுமே சேர்ந்து ஸ்ப்ரிங் கான்சர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு சம்மரில் உள்ள ஃபேராக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்களில் கூட மிங்கிளாகிறதுக்கு சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கொண்டு வராங்க, ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள். பட் இந்த 2 இயர்ஸில் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு விஷயம் வந்து வர்ச்சுவல் லேர்னிங். ஸோ ஆன்லைனில் வீடுகளில் இருந்தபடியே பிள்ளைங்க வந்து வர்ச்சுவல் லேர்னிங் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கட்டாயத்தில் இருந்தோம் இந்த 2 இயர்ஸ். பட் இப்போ நெக்ஸ்ட் இயர், அதாவது 2022-23 இயர்க்கு வந்து இந்த வர்ச்சுவல் லேர்னிங் வந்து இன்னுமே குறைஞ்சிக்கிட்டு வருது தான். பட் ஸ்டில் இது ஒரு ஆப்ஷனாக இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கிக்குள்ள பேரண்ட்ஸ் வந்து இந்த ஆப்ஷன் அவங்க பிள்ளைங்களுக்கு தேவை அண்ட் பிள்ளைங்க வந்து தே லேர்ன் பெட்டர் அட் ஹோம் அப்படின்னு நினச்சி ஃபார் எனி ரீசன் கோவிட்னாலேயே கூட வீட்டில் இருந்தே பிள்ளைங்க வந்து வர்ச்சுவல் லேர்னிங் தான் பெட்டர் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஹோப்ஃபுல்லி இன்னைக்குள்ளே வந்து அதுக்கான டிசிஷன் எடுக்கப்படணும் அப்படின்னு டிடிஎஸ்பி கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதுக்கான பெரிய காரணம் வந்து ஸ்டாஃபிங் தான். ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த டேட்டா அவங்களுக்கு இப்போவே இருந்தால் சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிளானிங் எல்லாம் முடித்து என்ன மாதிரியான ஸ்டாஃபிங் ஒரு ஸ்கூலுக்கும் தேவைப்படும் அப்படின்றத வந்து அவங்க முன்கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இதை கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கிக்குள்ளே அந்த டிசிஷன் வந்து டொராண்டோ ஸ்கூல் போர்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் வந்து எடுத்து இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அகேன் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த வர்ச்சுவல் லேர்னிங் குறைஞ்சு, ஏன்னா பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போக வேண்டியது ரொம்பவே முக்கியம் ஃபார் ஃபிசிக்கல் பீயிங் அண்ட் சோஷியலி அஸ் வெல். ஸோ அந்த வகையில் அடுத்த வருஷம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ டாக்கிங் அபவுட் சோஷியல் பீயிங் அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள், நம்மளோட அடுத்த செக்மெண்ட்டும் வெரி ரிலேட்டட்னு தான் சொல்லணும், கலையரங்கம். ஸோ இதில் எப்பயுமே நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கெனடி ப்ரொடக்ஷன், லோக்கலி மேட் ஆர்டிஸ்ட்ஸ், லோக்கல் ஆர்டிஸ்டோட பியூட்டிஃபுல்லான ப்ரொடக்ஷன்ஸை பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் வந்து ஒரு அழகான இசை அரங்கேற்றதாக பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி 2 பியூட்டிஃபுல்லான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு அவங்க வந்து ஒரு அழகான பாடலுக்கான கவர் செஞ்சுருக்காங்க. ஸோ பிரியா ரொம்ப அழகாக வீணை வாசித்து நமக்கு அந்த கவரில் அவங்களோட டேலண்ட்டை காமிச்சிருக்காங்க. அண்ட் தபேலா வந்து யாதவன் அப்படின்றவங்க வாசிச்சிருக்காங்க. ஸோ வீணாவில் பிரியா அண்ட் தபலாவில் யாதவன், அவங்களோட கவர் சாங் இதோ பார்க்கலாம்.
உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. உங்கள் குடும்பத்துக்கு குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். இந்த பேண்டமிக்னால உலகமே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போன ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஸோ அந்த வகையில் இன்னொரு பெரிய செக்மெண்ட் அண்ட் இன்னொரு பெரிய செக்டர்னே சொல்லலாம் இந்த பேண்டமிக்னால பாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா கனடாவை பொறுத்த வரைக்கும் இமிக்ரேஷன் சர்வீசஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த பேண்டமிக் டைமில் ஆல்மோஸ்ட் 1.8 மில்லியன் அப்ளிகேஷன்ஸ் வந்து பேக்லாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பிஆர், ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ்க்கு, டெம்பரரி ரெசிடென்ஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் இந்த மாதிரியான எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து பயங்கரமான ஒரு பேக்லாகில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் 500,000 பிஆர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் 500,000 சிட்டிசன்ஷிப் அப்ளிகேஷன்ஸ் வந்து பேக்லாகில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் மெனி கேசஸ் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணவங்க கூட இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் இந்த டைமில் அவங்க யூஸ்வலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற இந்த டைமில் அவங்களோட பிஆர் கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆகிருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும்போது அஃப்கோர்ஸ் ஸ்டேட்டஸே இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க இந்த மாதிரியான அப்ளிகன்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்க வந்து அவங்களோட ஒர்க் பெர்மிட் எக்ஸ்பைரி ஆகிற சுச்சுவேஷன்ஸில் அவங்களோட ஒர்க் கூட ரொம்ப ஒரு டெலிகேட்டான ஒரு சுச்சுவேஷன்ஸில் மாட்டிகிட்ருக்குறாங்க. ஸோ 1.8 மில்லியன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய நம்பர். அண்ட் இந்த பேக்லாகை வந்து அவங்க கிளியர் பண்ணுறதுக்கு ஹோப்ஃபுல்லி சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா கண்டிப்பாக இது வந்து நிறைய பேரை பாதிக்கும். அண்ட் கனடாவையுமே நம்ம வந்து எக்கனாமி பற்றி பேசும்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸுமே வந்து ரொம்பவே பாதிக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கிறவங்க அவங்களோட ஒர்க் பர்மிட் எக்ஸ்பைரி ஆகிற சுச்சுவேஷன்ஸில் அவங்க வந்து திரும்பி ஒர்க்குக்கு போக முடியாது. அகேன் ஒர்க்கர் ஷார்ட்டேஜ் அப்படின்னு இந்த ஒரு விஷயஸ் சைக்கிள் ஆட்டோ இது மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஸ்டாண்ட் பாயிண்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ரீஓப்பனிங்க்கு அப்புறம் இந்த ஒரு பேக்லாக் வந்து சீக்கிரமே ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ கிவன் இப்போ வந்து நம்ம சீசனலி ஸ்பீக்கிங் நம்ம ஸ்ப்ரிங்கை நோக்கி போயிட்டுருக்குறோம். ஸோ சம்மர் வரும்போது இன்னும் நிறைய இன்டேக் பீப்புள் வந்து உள்ளே வருவாங்க சம்மர் சமயத்தில். ஸோ இது அகேன் இந்த மாதிரி பேக்லாக்லாம் ரிலீஸ் ஆனால் தான் அடுத்த செக்டர் வந்து உள்ளே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் அப்படின்றதுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் அகேன் அடுத்த செக்மெண்ட் வந்து வெதர் செக்மெண்ட் தான். ரொம்பவே ஒரு வார்மான டெம்பரேச்சர் தான் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்ருக்குறோம். வீக்கெண்ட் அண்ட் இன்றைக்குமே அப் டு 12 degrees போச்சு. இப்போது அட் ப்ரெசண்ட் வந்து 5 degrees Celsius இருக்குது வெளியில் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி மற்ற சிட்டிஸுமே என்ன மாதிரியான வெதரில் நாளைக்கு இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுப்போம். இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ஹோம்லைன் ஃபியூச்சர் எல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா மெட்டிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.7 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ், அதி
குறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளை நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளை நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா விடிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நிறைய செய்திகள் இன்றைக்கி நம்ம குட் ஈவினிங் கனடாவில் பார்த்தோம். இருந்தும் நம்மளோட அடுத்த செக்மெண்ட்டாக நியூஸ் செக்மெண்ட்டில் இன்னும் நிறைய முக்கியமான செய்திகள் ஒன்டாரியோ, கியூபெக் அண்ட் மற்ற ப்ராவின்சஸ்லையுமே நடந்துகிட்ருக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நியூஸ் செக்மெண்ட்குள்ளே போகலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று மார்ச் மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. எம்பி அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் ஆதரவில் goodevningcanada.com, தேசியமிஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். இந்த மாதத்தில் ஐரோப்பாவுக்கான தனது 2வது பயணத்தை கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த வாரம் மேற்கொள்ளவிருக்கிறார். நாளை மறுதினம் பிரசல்ஸில் உள்ள ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் ட்ரூடோ உரையாற்றவுள்ளார். ஜனநாயகத்தை பாதுகாக்க இரு கண்டங்களும் இணைந்து செயல்படுத்துவதன் முக்கியத்துவத்தை ட்ரூடோ தனது உரையில் வலியுறுத்துவார் என பிரதமர் அலுவலகம் இன்று தெரிவித்திருக்கிறது. பிரதமர் வியாழக்கிழமை நேட்டோ தலைவர்களுடன் இணைந்து உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலுக்கு இராணுவ கூட்டணியின் பதில் நடவடிக்கையை ஒருங்கிணைப்பார். வெள்ளிக்கிழமை கனடா திரும்பும் முன் G7 தலைவர்களின் கூட்டத்திலும் ட்ரூடோ பங்கேற்க உள்ளார். உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பு தொடர்பாக ரஷ்யா மீது கனடா விரைவில் புதிய தடைகளை விதிக்கும் என வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜாலி இன்று தெரிவித்துள்ளார். விளாடிமிர் புட்டின் மீதும் அவரது நெருங்கிய காவலர்கள் மீதும் தன்னல குழுக்கள் மீதும் அதிகபட்ச அழுத்தம் கொடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என கூறிய அமைச்சர் ஜாலி அதுவே கனடாவின் இலக்கு எனவும் தெரிவித்திருக்கிறார். உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கும் அதேவேளையில் ரஷ்யா ராஜதந்திர ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தனிமைப்படுத்தப்படுவதை உறுதி செய்ய கனடா தன்னால் முடிந்த அத்தனையையும் செய்யும் எனவும் அமைச்சர் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கின்றார். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை ஆபத்தானவர் என கூறிய ஜாலி உக்ரைன் மீதான அவரது படையெடுப்பு உலக ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் எனவும் தெரிவித்திருக்கின்றார். உக்ரைனின் படையெடுப்பு புவிசார் அரசியலை தலைகீழாக மாற்றியது என தெரிவித்த ஜாலி இந்த படையெடுப்பு மேற்கத்திய நாடுகள் தங்கள் இராணுவ செலவினங்களை மறு மதிப்பீடு செய்ய தூண்டியது எனவும் கூறியிருக்கின்றார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைமை போட்டியில் இதுவரை மொத்தம் 8 பேர் ஈடுபட்டுள்ளார்கள். தலைமை போட்டியில் மேலும் 2 வேட்பாளர்கள் வார விடுமுறையில் களமிறங்கியுள்ளார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்காட் எச்சிசன், மார்க் டால்டன் ஆகியோர் தலைமை போட்டியில் ஈடுபடும் தமது எண்ணத்தை நேற்று அறிவித்துள்ளார்கள். 49 வயதான ஒன்டாரியோ மாகாணத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் எச்சிசன், 61 வயதான பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் டால்டன் ஆகியோருடன் இதுவரை தலைமை போட்டியில் மொத்தம் 8 பேர் ஈடுபட்டுள்ளார்கள். ஏற்கனவே முன்னாள் கியூபெக் முதல்வர் ஜின் சாரஸ்ட், பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான பியர் பொலிவியர், லெஸ்னில் லூயிஸ், சுயேட்சை ஒன்டாரியோ மாகாண சபை உறுப்பினர் ரோமன் பாபர், சஸ்கேச்சுவான் தொழிலதிபர் ஜோசப் போர்கோல்ட் ஆகியோர் தலைமை பதவிக்கு போட்டியிடுவதாக அறிவித்துள்ளனர்.
கடந்த பிப்ரவரி ஆரம்பத்தில் கட்சி தலைமையில் இருந்து எரினோட்டூல் வெளியேற்றப்பட்டதை அடுத்து 5 ஆண்டுகளில் தங்களது 3வது தலைவரை கன்சர்வேட்டிவ் கட்சியினர் தேர்ந்தெடுக்கின்றனர். ஒன்டாரியோ மாகாணம் பெரும்பாலான பொது இடங்களில் முகமூடி கட்டுப்பாடுகளை இன்று முதல் விலக்கியுள்ளது. பாடசாலைகள், சில்லறை விற்பனை நிலையங்கள் உட்பட பெரும்பாலான பொது இடங்களில் முகமூடி கட்டுப்பாடுகள் இன்று முதல் விலக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி விதிகள் உட்பட பல கட்டுப்பாடுகளை மாகாணம் நீக்கிய சில வாரங்களுக்கு பின்னர் இந்த மாற்றம் வந்திருக்கிறது. ஆனாலும் பொது போக்குவரத்து, சுகாதார பாதுகாப்பு நிலையங்கள், நீண்டகால பராமரிப்பு இல்லங்கள், குழும பராமரிப்பு நிலையங்களில் ஏப்ரல் இறுதி வரை முகமூடி கட்டுப்பாடுகள் தொடர்ந்து அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசிங் அரியரன் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரியாரன். MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ், கார்ப்பரேட் டாக்ஸ், பர்சனல் டாக்ஸ் பிளானிங், அக்கவுண்டிங், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பிசினஸ் பிளான்ஸ் அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரியாரன். சார்ட்டர்ட் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டன்ட், ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. ஸோ இன்னைக்கு மார்ச் 21ஆம் தேதி திங்கட்கிழமை MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்சிங் சர்வீசஸ் இன்கார்பரேட்டட் அரியாரன் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா பார்த்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருந்துறோம். நியூஸ் செக்மெண்ட்டாக இருக்கட்டும், டாப் ஆஃப் தி அவர், கெனடிய வளம், இந்த மாதிரியான எல்லா செக்மெண்ட்லேயுமே நிறைய முக்கியமான செய்திகளை பார்த்தோம். ஸோ இன்றைக்கி மட்டும் இல்லை, இந்த செய்திகளை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எவ்ரிடே எங்களோட குட் ஈவினிங் கனடாவை நீங்கள் பார்த்து அன்றைக்கான அப்டேட்டை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எங்களோட ஆப்பையுமே டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் வந்து அப் டு டேட்டாக இருந்துக்கலாம் இந்த நியூஸ் விஷயங்களில். ஸோ அகேன் இன்றைக்கி இதோட குட் ஈவினிங் கனடா நிறைவுக்கு வருகிறது. பட் மீண்டும் நாளைக்கு எங்களோட இணைந்திருங்க. இன்னும் நிறைய முக்கியமான செய்திகள், நாளைக்கான அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஆன் தட் நோட், நன்றி, வணக்கம்.